பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் கோமதி கிட்ட வீட்ல இருக்க எல்லார்கிட்டயுமே ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க. எல்லாருமே ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காந்திமதி கேக்குறாங்க, மாப்பிள்ள ஏதாவது கடையில் இது ஏதாவது பிரச்சனையா? இப்படி வீட்ல இருக்க மொத்த பேரையும் கூப்பிட்டு வச்சிருக்கீங்களே, என்ன விஷயம் மாப்பிள்ளன்றாங்க. சொல்றேன் அத்தை, பொறுங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. அதுதான் மாப்பிள்ள, என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஒண்ணு போனா ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்காத. மனசுக்கு இது ஒரு மாதிரி பாரமாவும் இருக்கு. நம்ம ஏதாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. உடனே காந்திமதியும் சொல்றாங்க, அது வேணும்னா உண்மைதான் மாப்பிள்ள. எப்ப மயிலோட விஷயம் தெரிஞ்சு அவ வீட்டை விட்டு போனாலும் அப்ப புடிச்ச தருதலும் இப்ப வரைக்கும் வீட்டை விட்டு போகல. ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஒரு பிரச்சனை மாறி மாறின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போய் வந்தது கோமதி. ஒரு முறைக்கு 2 முறை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வந்தது. இது எல்லாமே ஏகப்பட்ட பிரச்சனையா தான் மாப்பிள்ள இருக்கு. நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதாதான் எனக்கும் படுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்திலு, சரவணா எல்லாரும் லீவு போடுங்க. எதுக்காக காலத்தை கடத்திக்கிட்டு நாளைக்கே கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. சரவணன் அப்பா நாளைக்கு கடை லீவு போட்டுறதா வருமே, வேற என்னடா பண்றது, முதல்ல தான் பணம் பணம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தோம். எப்ப கோமதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் அப்பத்துல இருந்து பணன்ற ஒரு எண்ணமே போயிடுச்சு. மனுஷங்க நல்லா இருந்தாதான் எல்லான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குடா. நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பயமாவும் இருக்கு. கெட்ட கெட்ட கனவு எல்லாமே வந்துட்டு இருக்கு. அதனால என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம போயிட்டு பாத்துடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்ப நம்ம கோமதி கேக்குறாங்க, ஏங்க கெட்ட கனவா வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, யாருக்குங்க ஏதாவது ஆங்குற மாதிரி கனவு கண்டீங்களா? திடீர்னு இப்படி கோவிலுக்கு போகலாம்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கீங்க, என்ன நடந்தது? என்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்றீங்க. ஒருவேளை நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது உங்க மனசுக்கு ரொம்பவே பாதிப்பா உண்டாக்கிடுச்சா? அதனாலதான் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களா? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கோமதி. நான் மனசுக்கு ஒரு மாதிரி பாரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கெட்ட கனவெல்லாம் வருது. அதனால கோவிலுக்கு போனா நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில நான் சொல்லிட்டு இருக்கேன். வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. எல்லாருமே சந்தோஷமா கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கூட பழனி, சுகன்யா 2 பேரும் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப பழனி கேக்குறாங்க, என்ன மச்சான், தீபாவளி பொங்கலுக்குன்னு கூட கடை லீவை விட மாட்டீங்க. இப்ப என்னடான்னா கோவிலுக்கு போறதுக்காக கடைய லீவு விட்டுட்டு கிளம்பி போறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாண்டியன் உடனே பழனிக்கு டங் லைஃப் கொடுக்குறாங்க. ஏண்டா, கடைக்கு லீவு விட்டாலும் குத்தம், லீவு விடலனாலும் குத்தம்னா அப்ப மனுஷன் என்னதாண்டா பண்றதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி கிண்டல் அடிச்சு பேசிட்டு போறாங்க. இப்போ கோமதி கிட்ட, ஏக்கா உனக்கு உடம்பு பரவாயில்ல, நல்லா தானே இருக்கேக்கான்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் ஆட்டம் பாட்டுன்னு சொல்லி கோமதி பாண்டிய ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஆடிட்டு ரொம்பவே சந்தோஷமா கழகழப்பா போயிட்டு இருக்காங்க. இப்ப நேரம் கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போனதும் பாண்டியன் நீங்க உள்ள போங்க, சாமிக்கு பூஜை பண்றதுக்கு பழம் எல்லாம் வாங்கிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இப்ப பாண்டியன் பூவு பழம்னு சொல்லிட்டு எல்லாம் சாமிக்கு பூஜை பண்ண வாங்கிட்டு வரும்போது பக்கத்துல அங்க ஒரு சாமியார் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் நில்லுப்பா, நீ குலதெய்வத்தை துணைய தேடி நீங்க வந்திருக்க. குலதெய்வ துணை இருக்கிறதுனாலதான் உன் குடும்பம் எல்லாமே இப்ப கொஞ்சம் நஞ்சம் நிம்மதியாவோட இருக்கு. குலதெய்வத்தை நம்பினா உன்னை கைவிட மாட்டாங்க. இருந்தாலுமே உன் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்து போகணும்னா நீ 48 நாள் விரதம் இருந்து குலதெய்வத்தை மனசுல நினைச்சு நீ விளக்கு போட்டா உனக்கு பிரச்சனை பனி போல விலகி போயிடும்னு சொல்லி சாமியார் சொல்றாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு இன்னும் பயங்கரமா ஃபீல் ஆகுது. மனசுல நிம்மதி தேடி குலதெய்வ கோவிலுக்கு வந்தா கடவுள் இப்படி ஒரு விஷயத்த நமக்கு பண்றாங்களே, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்காக எனக்கு இப்படி ஒரு சோதனை கடவுளே, திரும்பவும் என் குடும்பத்துக்கு ஆபத்துன்னு சொல்றாங்களே, என் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது என்னோட போகட்டும், எந்த கஷ்டம் கொடுக்கறதுனாலும் எனக்கு கொடு, என் குடும்பத்துல இருக்க யாருக்கும் கொடுக்காத கடவுளேன்னு சொல்லிட்டு பாண்டியன் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப சாமியார் சொன்னபடியே பாண்டியன் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, இதை எப்படி பாண்டியன் சமாளிக்க போறாங்க? ஒருவேளை மயிலு குடும்பத்தால திரும்பவும் நம்ம பாண்டியனோட குடும்பத்துக்கு பிரச்சனை வரப்போகுதா? அதை எப்படி பாண்டியன் சமாளிக்க போறாங்கங்கிறத
வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.